மதுரை நகரமைத்தல். இந்திரன் விமானத்தையும் கோயிலையும் நிறுவிய பின் திங்கட்கிழமை தோறும் மதுரை வந்து 4 சாமத்திலும் சிவலிங்கத்தை அபிஷேக ஆதாரணைகளோடு பூஜித்து வந்தான். ஆனால் மதுரை இன்று போல் ஜே என்று வீடுகளும் கடைகளுமாகவாயிருந்தது. ஒரே கடம்ப மரங்கள், வில்வ மரங்கள் நிறைந்து காடாக காட்சியளித்தது. அதனால் அதற்கு கடம்பவனம் என்றொரு பெயர் உண்டு. மனிதர் போக்குவரத்தே கிடையாது. மணவூர் என்ற ஊரில் தனஞ்சயன் என்று ஒரு வியாபாரி, பெரும் பணக்காரன், சிவபக்தி கொண்டவன். சோமவாரம் பட்டினி கிடந்து 4 காலமும் சிவ பூஜை செய்வான். சிவனடியார்களுக்கு உண்டி உடை கொடுத்து அறத்தொண்டு புரிந்தான். தனஞ்சயன் ஒரு முறை வியாபார நிமித்தம் வெளியூர் சென்றவன் திரும்புகையில் வழியில் கடம்பவனக்காடு குறுக்கிட்டது. லிங்கத்தின் அருகாமைக்கு வரும்போது நன்கு இருட்டிவிட்டது. ஆந்தையின் அலறல், நரி ஊளையிடுகிறது, வௌவால்கள் பறக்கின்றன, சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் விருப்பம் போல் உலாவுகின்றன. யானைகள் மரத்தை முறிக்கும் சப்தம். தனஞ்சயனுக்கு நடந்து வந்த களைப்பு. அன்று சோமவாரம் ஆனபடியால் பட்டினி வேறு. காட்டு பயமும் பிடித்து கொள்ள இந்திர விமானத்தருகில் வந்து நின்றான். அதே சமயம் இந்திரனும் தேவர்கள் புடைசூழ வாத்திய கோஷங்களுடன் பொற்றாமரையில் குளித்துவிட்டு பூஜை செய்ய வந்தான். தனஞ்சயன் பெரும் சிவபக்தன் அல்லவா? இதை கண்டதும் மகிழ்ந்து பயம் நீங்கி அவனும் நீராடி பூஜை செய்ய புறப்பட்டான். தன்னுடைய மூட்டையிலிருந்து கஸ்தூரி, குங்குமப்பூ எடுத்து அரைத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பாமாலைகள் பாடி வணங்கினான். இரவு இப்படியே ஆனந்தமாக ஒரு நொடியில் கழிந்தது. விடிந்ததும் இது கனவோ என்று திகைத்தான். இந்திரன், தேவர்கள் இவர்களை அவனுக்கு எப்படி தெரியும்? ஆயினும் அவன் மணவூரை அடைந்ததும் அரசன் குலசேகர பாண்டியனிடம் இந்நிகழ்ச்சிகளை தெரிவித்தான். மன்னன் பெரும் குழப்பமடைந்து இது நினைத்து கொண்டே தூங்க சென்றான். கனவில் சிவபெருமான் சித்தர் வடிவில் தோன்றி, குலசேகரா, மணவூருக்கு மேற்கில் ஒரு பெரிய கடம்பவன காடு இருக்கிறது. அங்கு இந்திரனால் கட்டுவிக்கப்பட்ட விமானத்தடியில் நான் இருக்கிறேன். அந்த காட்டை திருத்தி நாடாக்கி உன் தலைநகராக ஆண்டு வந்தால் சீரும் சிறப்பும் பெறுவாய் என கூறி மறைந்தார். கனவு கலைந்து மன்னன் எழுந்தான். மன்னன் பெரும் சிவபக்தன், நீதி நெறி தவறாதவன். தன் கனவை அமைச்சர்களிடம் தெரிவித்தான். எல்லோருமாக வணிகன் குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் தன் கனவில் கண்டபடியே இந்த இடம் இருப்பதை அறிந்து அரசன் மகிழ்ந்தான். பொய்கையில் நீராடி சிவலிங்கத்தை வணங்கினான். இறைவன் கட்டளைப்படி நடப்பதென்று தீர்மானித்தான். ஆனால் எப்படி நகரத்தை அமைப்பது, நகரத்தின் எல்லைகள் எவை எவை என அமைச்சர்களுடன் குழம்பிக் கொண்டிருக்கையில் ஒரு சித்தர் வந்தார். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? உடம்பு புறாவும் திருநீரு, புலித்தோல் ஆடை, கால்களில் தண்டை, உடலில் எலும்பு மாலைகள், இடுப்பில் இதற்கு பொருந்தாத ஒட்டியானம், நெற்றியிலே யோகத்தகடு, வலது கையில் பிரம்பு, இடது கையில் யோக தண்டம், காதுகளில் ஸ்படிகத்தால் ஆன குண்டலங்கள், முத்து போன்ற பற்கள் தெரிய புன்னகை பூத்த முகம், தூக்கி கட்டப்பட்ட வளைந்த சடாமுடி, மிக உயரம். வந்தவர் நேராக அரசனிடம் போய், என்ன எல்லோரும் கவலையாக இருக்கிறீர்களே, எதை பற்றி குழப்பம் என்று கேட்டார். மன்னர் பணிவுடன் தன் கவலைக்கான காரணத்தை சொன்னான். சித்தர் தன் சிரிப்புடன் இவ்வளவுதானா என்று கூறியவாறு நகர எல்லைகளையும் அமைப்பையும் விளக்கினார். இறைவனே வகுத்தது 4 ஆடி வீதிகள், 4 ஆவணி மூல வீதிகள், 4 சித்திரை வீதிகள், 4 மாசி வீதிகள், 4 மாரட்டு வீதிகள், 4 வெளி வீதி, எல்லாமே 4 தான். கோயில் நடுநாயகம், சுற்றி சுற்றி வீதிகள், இடையில் உள்ள தெருக்கள் எல்லாம் மனிதனாக ஏற்படுத்தியது. இந்த மாதிரி அழகு வீதிகளின் அமைப்பை கொண்ட ஊரை எங்காவது பார்த்ததுண்டா? முக்கியமான வணிக பொருட்கள் எல்லாம் இதற்குள் வாங்கிவிடலாம். வந்த காரியமானதும் சித்தர் மறைந்து விட்டார். அரசன் அமைச்சரிடம், என் கனவில் வந்த சித்தரும் இவரை போலவே இருந்தார் என கூறினார். அமைச்சர் ஆச்சரியத்துடன், அப்படியானால் அவர் சிவபெருமானே, அவர் கட்டளைப்படியே நாம் நடப்போம் என கூறினார். மேடு பள்ளங்கள் சமப்படுத்தப்பட்டன, பல குளங்கள் கட்டுவிக்கப்பட்டன, பல தோட்டங்கள், பூச்செடிகள், பல மரங்கள், இவைகளோடு சொல்வதற்கே ஆச்சரியமாயிருக்கும் நகரம் உருவாகிவிட்டது. கோயில் பூஜைக்கு அந்தணர்கள், அவர் குழந்தைகள் படிக்க பள்ளிகள், அங்கு வேலை செய்வோருக்காக துணிக்கடைகள், இப்படி ஒன்றை ஒன்று பின்னியபடி பல தொழில் துறையினரும் அங்கு குடியேறினர். பின்னர் அவர்களுக்கு பொழுதுபோக்கு, கோயில் திருவிழா என்றெல்லாம் வேண்டிய ஏற்பாடுகள் செய்தான் அரசன். தேர் முதலிய செய்ய தச்சு வேலையாட்கள், சிற்பிகள், நகைகள் செய்ய தட்டார்கள் முதலிய வருணத்தவர்கள்
அவர்கள் தங்க வசதிகள் செய்து தந்தான். வடகிழக்கு பகுதியில் தனக்கு ஒரு அரண்மனை கட்டி கொண்டார். பின்னர் இறைவனின் ஆணைப்படி ஊருக்கு காவலாக கிழக்கே ஐயனார் கோயிலையும், தெற்கே ஏழுதாய்மார் கோயிலையும், மேற்கில் விஷ்ணு கோயிலையும், வடக்கே பத்ரகாளியையும் பிரதிஷ்டை செய்தான். அதற்கு பூஜை செய்ய ஆட்களையும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்தான். 4 வீதிகளாக திட்டமிட்டு அழகாய் அமைந்திருப்பதால் மதுரைக்கு நான்மாட கூடல், நான்காதாய நகரம் என்றெல்லாம் காரண பெயர்கள் உண்டு. எல்லா வீதிகளும் கடைசியில் கோயிலில் வந்து கூடுவதால் இதற்கு கூடல் நகர் என்றொரு பெயர் உண்டு. பாண்டிய மன்னன் தினம் 3 வேளையும் ஆளவாய் பெருமானை வணங்கி வந்தான். இறைவன் அருளால் போரில் இவனை எதிர்த்த எதிரிகளை வெற்றி கொண்டான். குணத்திலும் அழகிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்வஜன் என்ற மகன் பிறந்தான். நீண்ட காலம் அரசாண்ட பின் ராஜ்யத்தை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லோரும் பார்க்க சுந்தரலிங்கத்தின் கற்ப கிரகத்துக்குள் சென்று லிங்கத்தை பணிந்து வலம் வந்து லிங்கத்துடனேயே கலந்து விட்டான். சிவபெருமான் சித்தனாக வந்து நகர எல்லையும் நகர அமைப்பையும் செய்து கொடுத்தது அவரது 3ஆம் திருவிளையாடலாகும். இந்த 3ஆம் திருவிளையாடலை பக்தி சிரத்தையுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் சொந்த வீடு, நிலம் வாங்கும் பாக்கியம் ஏற்படும். நீதிமன்றங்களில் நடக்கும் வழக்குகள் ஜெயமடையும். கடன் தொல்லை நீங்கும்.